வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாக கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து மாதம் ஆரம்பிக்குது. ராசியில சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். பெரும்பாலும் கடகராசிக்கு சமீப காலமாக இந்த கிரக அமைப்புகளானது ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருந்துட்டு வருது. இருந்தாலுமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் மற்றும் பதற்றம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எதுலையும் முழுமையான நம்பிக்கையோ பிடிப்போ இருக்கிறது இல்லை. எப்படியோ வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற நினப்பு தான் இருக்கும். முக்கியமாக கடகராசிக்கு குடும்பம் மற்றும் பொருளாதார விஷயங்கள்னு வரும்பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற கதை தான். எதுலையுமே முழுமையான ஒரு பிடிப்பு ஏற்படுறதில்லை. இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுது. எப்படியோ வண்டி ஓடுதுங்கிற கதை தான். காரணம், கிரக அமைப்புகளானது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல குறைகளை ஏற்படுத்தினாலும் கூட பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் கொடுத்துட்டு வருது. இந்த மாத காலகட்டம் என்பதும் கடகராசிக்காரங்களுக்கு அப்படித்தான். பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதே நேரம் பெரிய அளவில் எந்த ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. சில விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கூட கிடைக்கலாம். ஆனா இதுக்கே சந்தோஷம் ஆயிடாதீங்க. ஆனா இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல சாதகமான நிலைகள் எதிர்பாராத வகையில் நடந்தாலும் கூட சத்தமில்லாமல் அமைதியாக காலம் கடத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். குறிப்பா கடகராசிக்காரங்க இந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நீங்க ஒன்னு சொல்ல அது மற்றவங்க காதுகளுக்கு போய் சேரும் போது வேற மாதிரி தான் இருக்கும். முழுசா எதையும் காது கொடுத்து கேட்க யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. சமீபகாலமாகவே கடகராசிக்காரங்க இது எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் தான். இந்த மாதம் இந்த அமைப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும். தனிப்பட்ட முறையில உங்களாலும் நாக்க கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது. பேச்சிலையும் சரி, சுவையிலையும் சரி கொஞ்சம் அன்கண்டிஷனால தான் இதெல்லாமே போகும். நிதானம் தேவை. ஆனா அதே நேரம் கடகராசிக்காரங்க சொல்லால இல்லாமல் செயலால திருப்தி அடைய முடியும். பேச்சில் இல்லாமல் காரியத்துல சிறப்புகளை பார்க்க முடியும். கடந்த சில மாதங்களாக தடைகளாகவும் சங்கடங்களாகவும் மனக்குழப்பத்தோடும் இருந்து வந்த காரியங்கள் இந்த மாதம் துரிதமாக செயல்படுவதை பார்க்கலாம். விங் டென்ஷன், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கடகராசிக்காரங்க என்னதான் மனசளவுல கொஞ்சம் திருப்தியான சந்தோஷமாக இருந்தாலும் கூட சடனா சுருக்குன்னு அவங்க கோபம் வந்துடும். மற்றவங்களுடைய செயலையும் பேச்சையும் இவங்களால ஏத்துக்க முடியாது. அதனால அடிக்கடி கொஞ்சம் டென்ஷனாகவே செய்வாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் அவசரம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சங்கடங்கள் முழுவதுமாக வெளிவர முடியும். அதனால அந்த பதட்டமான செயல்பாடுகள் ஒரு நிதானமான கட்டுப்பாடான செயல்பாட்டுக்குள்ள வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகத்துமாக சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். சில விஷயங்களை இப்போ அப்போன்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான தொல்லைகள் இந்த மாதம் இருக்காது. சிலருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அமையும். முயற்சியாளர் நற்பலன்களை பார்க்க முடியும். சில புதிய விஷயங்கள், காரியங்கள் மூலமாக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் வகையில சாதகமான அமைப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு சாதகமாக இருக்கும். பொருளாதார நிலைகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும். ஆனாலும் சமாளிச்சுக்க முடியும்.
சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் இருப்போ கண்டிப்பாக செலவுகள் உண்டு. சுப விசேஷங்கள்ல பங்களிப்புகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், விருந்து விழாக்கள்ல ஈடுபாடுகள், குடும்ப செலவுகள் என எல்லா வகையிலுமே கொஞ்சம் செலவுகளும் விரயங்களும் தானா தேடி வரும். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு அவங்கங்க வயது நிலைக்கு இருப்ப சில பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களுக்கும் இந்த செலவுகள் செய்து வருவாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். நல்ல விஷயங்களையும் பார்க்கலாம், அதே நேரம் கூடவே சின்ன சின்ன சங்கடங்களும் பிரச்சனைகளையும் பார்க்கலாம். ரெண்டையுமே தவிர்க்க முடியாது. கால சூழல்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போய்க்கணும். குடும்ப உறவுகள் வகையிலும் அப்படிதான். எல்லாருமே கொஞ்சம் காரசாரமாகவே இருப்பாங்க. ஆனாலும் மடிக்கிற கைதான் அணைக்குங்கிற மாதிரி அக்கறையும் காட்டுவாங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அவங்க வகையில சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் ஒத்துழைப்பு உண்டு. மாதத்தின் முற்பகுதியில கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தும். மாதத்தின் பிற்பகுதியில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாகவே இருக்கும். சில விஷயங்கள்ல கொஞ்சம் பட்டுமிடாமலும் தொட்டும் தொடாமலும் இருப்பாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கிறதே பெரிய விஷயம் தாங்கிற நிலைகள்ல கணவன் மனைவி உறவுகள் சீரான நிலைகள்ல இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்களும் பார்க்கலாம். மற்றபடி குழந்தைகள் வகையில சமாளிச்சுக்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளை வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில சிறப்பாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில கவனம் தேவை. மாணவர்கள் சில விஷயங்களும் ரொம்பவுமே கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. வீண் பிடிவாதம் இருக்கும். தேவையிலோ எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க. இந்த மாதிரியான சமாச்சாரங்களை மாறும். பிற்பகுதியில மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில வழக்கமான விஷயங்கள் தான். அதெல்லாம் பெருசா எந்த ஒரு மாற்றம் இருக்காது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல மறைமுக ஆதாயங்களை பார்க்கலாம். அதாவது இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியான சமாச்சாரங்கள் இருக்கத்தான் செய்யும். குறிப்பா இந்த சொத்து சுகங்கள் வகையில பேச்சுவார்த்தைகள், பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள், புதிதாக ஏதாவது வாங்குவது, விற்குவது தொடர்பான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். ஆனாலும் ஒரு பக்கம் சிரமம் இருந்தாலும் அதில் ஆதாயங்களையும் பார்க்க முடியும். சிலருக்கு வாகன யோகங்கள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள், பொன்பொருள் சேர்க்கை போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெறும். ஓவரால கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல பேச்சுவார்த்தைகள் தொடர்புடைய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. குறிப்பாக உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். அதை சரியான வகையில மேனேஜ் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதம் எல்லா வகையிலுமே சிறப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.